இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் நபரோட கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் நபருக்கு இப்போ உங்களை பற்றின ஒரு இமேஜினேஷன்ஸ் எப்படின்னா, ரொம்ப நீங்கள் வந்து அவங்களோட க்ளோஸாக இருக்க மாதிரி, இணக்கமாக இருக்க மாதிரி அவர் வந்து இமேஜின் பண்ணுறாங்க. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து 3 கார்டு வந்திருக்கு. 3 கார்டு தனித்தனியான அந்த, ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து இது கிடையாது, எல்லாமே தனித்தனி மெசேஜாக தெரியுது எனக்கு. அதனால் கலெக்டிவில் வருது. இப்போ உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்களோட ரொம்ப இணக்கமாக நல்லபடியாக நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட வந்து டைரெக்டாக பேசும்போது உங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட வந்து முகம் கொடுக்காமல் பேசலாம். ஒரு சிலர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் கூட இருக்கலாம். சரியா? ஆனால் இப்போ அவங்க வந்து உங்களோட க்ளோஸாக தான் இருக்கணும், உங்களோட வந்து லவ் பாண்டிங் நல்லா இருக்கணும், உங்களை வந்து பிரியக்கூடாது, அப்படி தான் அவங்களுக்கு தாட் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. எஸ், உங்கள் நபருக்கு உங்கள் மேலே என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நீங்கள் நம்ம மேலே ஒரு க்ரஷ் இருக்கா, நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கா, அவருக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப எப்படின்னா இந்த உலகத்துலேயே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த லவ் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஓகேவா? ஒரு எண்ணம் இருக்குது. உலகத்திலே நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல உண்மையான உறவு, உங்களை தவிர வேறு எல்லாமே வந்து செகண்டாக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அப்சஷன். அடுத்தது இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இந்த பைல் 1 ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்கள் நபர் இந்த விஷயங்கள் உங்களை வந்து சில விஷயங்களில் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி மேபி இருக்கலாம். திடீர்னு வந்து அவங்க வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். சில பேர் வந்து ப்ரப்போசல் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து க்ரஷ் இருக்கா நம்ம மேலே, அவங்க வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த நபர் கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து எப்போ வேணாலும் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லவ்வை வந்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் வீடியோ பதிவு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேனலில் போய்ட்டு ஃபுல் வீடியோ பதிவு பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.